ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி திராவிட மாடல் அரசு அதிரடியாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டது. என்னென்னா, அரசு துறைகளுடைய முக்கிய தகவல்கள், திட்டங்கள் சரியான வகையில் வேகமாக பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை அரசனுடைய செய்தி தொடர்பாளர்களாக நியமிச்சிருக்காங்க. யாரையெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஜே ராதாகிருஷ்ணன், நமக்கு தெரியும், ஏற்கனவே அவங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க, ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தாங்க. இப்பொழுது மின்வாரியத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ், அவர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் தீரஜ் குமார், அவங்க மதுவிலக்கு ஆயத்தீர்வை அதில் இருக்காங்க. அப்புறம் அமுதா, இவங்க 4 பேருமே பார்த்திங்கன்னா அரசுடைய கூடுதல் தலைமைச் செயலாளராக தான் இருக்காங்க. இப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசுடைய பல துறைகள் இருக்குது இல்லையா, அந்த துறைகளில் நடக்கக்கூடிய அப்டேட்ஸு, அவங்களுடைய திட்டங்கள், இது குறித்து சரியான தகவல்களை இவங்க அந்த துறை சார்ந்த செயலாளர்கள்டேந்து வாங்கிட்டு அதை ஊடகங்களுக்கு சரியான தகவல்களை இவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ ஜே ராதாகிருஷ்ணன் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 9 துறைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன, எரிசக்தி, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர், வெளிநாடு வாழ் தமிழர் நலன், பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, கைத்திறன் மற்றும் கதர்துறை, மனிதவள மேலாண்மை துறை. இந்த 9 துறை இருக்கு இல்லையா, அந்த 9 துறையோட செயலாளர்கள் அந்தந்த துறையில் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்க, என்ன திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அது குறித்த முக்கிய தகவல்களை இவருக்கு கொடுக்கணும். அது சரியா தப்பா அப்படின்னு பார்த்துட்டு ஃபேக்ட் செக் பண்ணிவிட்டு இவங்க ஊடகங்களுக்கு பேசுவாங்க. இதே போல் தான் ககன்தீப் சிங் அவர்களுக்கும் ஒரு 9 துறை கொடுத்துருக்காங்க. தீரஜ் குமார் அவருக்கு ஒரே ஒரு துறை தான். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான துறை. தமிழக அரசுடைய திராவிட மாடல்லையே தூக்கி நிறுத்தக்கூடிய துறை. என்ன துறை? மதுவிலக்கு, டாஸ்மாக், அதுதான் அதோடைய துறை செயலாளராக இருக்காங்க. அவங்க அது சம்பந்தமாக அதில் என்ன புது திட்டம் இருக்க போகுது, விலை ஏற்றுறதா இல்லை 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க போகிறாங்களா, வாங்க போகிறது இல்லையா, இப்போ எல்லா இடத்துலையும் கியூஆர் கோடெல்லாம் இருக்காங்க, அது ஒழுங்காக செயல்படுது அப்படிங்கிறது சொல்ல போகிறாரா என்னென்னு தெரியலன்னு வைங்களேன். இல்லை டைமிங் ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறாங்களா, இதெல்லாம் தீரஜ்குமார் அப்டேட் பண்ணுவார் போல இருக்குது. அதுக்கப்புறம் அமுதா, அவங்க கீழே ஒரு 10 துறை கொடுத்துருக்காங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, அது மாதிரி ஒரு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படிங்கிற வரைக்கும் ஒரு 10 துறைகளை அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இந்த துறையில் நடக்கக்கூடிய அப்டேட்ஸு, அதோடைய சாதனைகள், இதையெல்லாம் சொல்ல போகிறாங்க. சரி, இப்போ இதுக்கெல்லாம் அமைச்சர் இருக்காங்களே, அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது சம்மந்தமாக தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இல்லை, சில நேரங்களில் ஊடகங்கள் கேள்வி கேட்டால் அவங்க எகுடு தகடாக ஏதோ பேசிடுறாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டால் அது அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படித்தாங்க நடக்கும் அப்படிங்கிறாரு. இது ஊடகங்களில் வேறு விதமாக போகிறது. முதல்வரே பல நேரங்களில் துண்டு சீட்டில் பதிலை எழுதி வச்சுட்டு இந்த பதிலுக்கு ஏற்றது மாதிரி ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டால் தான் அவரால் பதில் சொல்ல முடியுது. முதல்வரே இந்த லட்சணத்தில் இருக்காருன்னா துறை சார்ந்த அந்த அமைச்சர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. துரைமுருகன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா வட்டாட்சியராவது கோட்டாட்சியராவதுன்னு அவர் ஒரு ரைமிங்காக ஏதாவது பேசுவார். அதுக்கப்புறம் இப்போ ஆர்எஸ் பாரதி மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா நாங்கள் போடுற பிச்சைன்னு ஊடகவியலாளர்களையே வேறு விதமாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஆவடி நாசர்கிட்ட கேட்டால் அவர் கல்லை விட்டு அடிப்பாரா, என்ன பண்ணுவாருன்னு தெரில. ஏன்னா அவர் கட்சிக்காரங்களே விட்டு அடித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். சேகர் பாபுகிட்ட கேட்டானா அவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆளு தான். அவர் மேயரே என்ன சொல்கிறாருன்னா, மாநகராட்சி மேயர் என்ன நடக்குது திட்டங்கள் அப்படின்னா உண்மையை சொல்லணும்னு அவர் விரும்பலை, நீ அடிச்சு விடுமா அப்படின்னு தானே அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவர்கிட்ட கேட்டானா அவர் என்ன சொல்லுவார், அவரு தான் அடிச்சு விடுவார். ஸோ இது போல் அடிச்சு விடுறது, இஷ்டத்துக்கு பேசுறது, இப்படியெல்லாம் அமைச்சர்கள் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ சமூக வலைதளங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்று பேசணுன்னா உடனே அதை நீங்கள் அப்போ அப்படி பேசுனீங்களே அப்படின்லாம் எடுத்து நியூஸ் சேனலும் போடுது. சமூக ஊடகங்களில் மிக வேகமாக செயல்படக்கூடிய இளைஞர்களும் போடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ புது கட்சிகள்
இப்போ தாவேகா உள்பட விஜய் கட்சி உள்பட வந்திருக்கு. இவங்க எல்லாரும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது உளர போய் அதை பிடிச்சிக்கிட்டு இவங்க நம்மளை வந்து ட்ரோல் பண்ணிவிடுவாங்கங்கிறத பயந்துக்கிட்டு நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவோம். நம்ம தான் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு இப்போ ஆரம்பிச்சிருக்கோமே, நம்ம வீடு வீடாக கேட்க போவோம். அங்கே போன உடனே எங்களுக்கு இந்த திட்டம் வரல அது வரலன்னு எவனாவது கேட்டான்னா, பாருங்கம்மா நம்ம ஆஃபீஸருக்கு நாங்கள் அந்த வேலையை கொடுத்துருக்கோம், அவங்க அது சம்பந்தமாக தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கான்னு தெரியல. அதையும் தாண்டி நம்ம பார்த்துருக்கோம், இந்த தமிழகத்தில் ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் போய் நீதிமன்றத்தில் போய் கை கட்டிட்டு நிற்பதே அரசு ஊழியர்களாகத்தான் இருக்காங்க, அதிகாரிகளாகத்தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கனிம வள கொள்ளை அது பெரிய அளவில் நடந்தது, மணல் திருட்டு அது மாதிரி நடக்கிறப்ப இது சட்டவிரோதமாக மணல் எடுப்பதற்கு அனுமதி அளித்த 4 கலெக்டர்களை வந்து சம்மன் பண்ணியிருந்தாங்க. அவங்கள வந்து கோர்ட்டுக்கு இடி அவங்கள சம்மன் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று அந்த கலெக்டர்களுக்காக முன்னால் வந்து இந்த தமிழக அரசு தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது. அதிகாரிகளுக்காக நீங்கள் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்கன்னு கூட நீதிமன்றம் கேள்வி கேட்டதுன்னு நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் நிலம், அந்த கோயில் நிலத்தை வந்து கிறிஸ்துவ அமைப்பு மிஷினரிகள் வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அதை வந்து கோயிலுக்கே மீண்டும் அந்த இடத்த கொடுக்கணும். 40 ஆண்டு காலமாக இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அது சம்பந்தமாக ஏன் நடவடிக்கை எடுக்கலை, நீங்கள் வந்து கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க நீதிமன்றம். இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது இந்த செய்தி தொடர்பாளராக அறிவித்த அமுதா உள்பட அதில் உண்டு. போய் 2-3 நாட்களுக்கு முன்பாக தான் போய் நீதிமன்றத்தில் போய் ஐ எம் சாரி லார்ட்ஷிப் அப்படின்னு போய் மன்னிப்பு கேட்டு வந்தாங்க. ஆகவே இந்த அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும், அதே போல் சட்டவிரோதமாக கட்டடங்கள் அனுமதி இருக்கு, அதை வந்து அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு மாநகராட்சியுடைய ஆணையரை கேள்வி கேட்டுத்தாங்க நீதிமன்றம். அவர் அதற்கு சரியான பதில் சொல்லலை, ஆஜராகலைன்னு சொல்லி அவர் மீது 1 லட்சம் ரூபாய் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு அபராதமாக போட்டிருந்தாங்க. பிறகு அவரும் போய் மன்னிப்பு கேட்டதுனால அந்த அபராதத்தை நீக்கினார்கள் நீதிமன்றம் அப்படின்னு பார்க்குறோம். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பகடைக்காயாக அதிகாரிகளை இந்த அரசு பயன்படுத்திருக்கு. ஒன்று இவங்களுக்கு திறமை இல்லை, அட்லீஸ்ட் அதிகாரிகள் இருந்தாங்கன்னா இவங்க ஃபிங்கர் டிப்ஸில் அந்த உடைய அப்டேட்ஸை வச்சுருப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம வெளியில் காட்டி அவங்கள ஒரு கேடயமாக வச்சுக்கிட்டு நம்ம தப்பிச்சிடலாம், நம்முடைய திறமையின்மையே இதில் வந்து நம்ம மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு இந்த திராவிட மாடல் நினைக்கிறதான்னு தெரில. ஒவ்வொரு முறையும் இவங்க வந்து சமூகத்தில் ஓரளவு நல்ல பெயர் எடுத்த அரசு அதிகாரிகளை இப்போ போட்டிருக்காங்க. ஒன்று ஜெய ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், ககன்தீப் சிங் பேடியாக இருக்கட்டும், ஈவன் அமுதா அவங்க உள்பட அவங்க வந்து துறையில் அவங்க மிகவும் சிறப்பாக பணியாற்றியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பேரே கூட இருக்குது. அவர்களுடைய நல்ல பேரை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களும் இந்த திமுகவினரும் அவங்கள கேடயமாக வைத்துக்கொண்டு அதிலிருந்து தங்களை வந்து தப்பிச்சுக்கலான்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் மக்கள் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னொன்று, இப்போ இந்த ஆட்சியே அதிகாரிகள் தான் நடத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. போலீஸ் துறையில் என்ன நடக்குதுன்னு அந்த துறைக்கான முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வருக்கே தெரியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பல நேரங்களில் விமர்சனம் வருது. ஆகவே முழுவதுமாக இந்த ஆட்சி இப்பொழுது அதிகாரிகளில் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அதே போல் சிஎம் தாண்டி சூப்பர் சிஎம்னு அதிகாரிகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையோ அப்படிங்கிறது மாதிரி தான் தெரியுது. போக போக இந்த நகர்வு எப்படி இருக்குது, இந்த அதிகாரிகளை வைத்துக்கொண்டு திராவிட மாடல் தப்பிக்க போகிறதா, இல்லை அதையும் மக்கள் எப்படியெல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்க, இந்த அதிகாரிகள் ஊடகவியலாளர்கள் நாளைக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாங்கன்னு போக தான் தெரியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.